வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல வெளியான சராரிட்டி சீக்ரெட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பார்ட்டி நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே மாஸ்க் எல்லாம் போட்டு அவங்களோட முகத்தை மறைச்சலாம் இருக்காங்க. இதுல ரெண்டு பேரும் நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தங்க தான் நம்ம ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க பேரு கேசி அப்படின்றது. பக்கத்துல சார்லின்னு ஒரு பையன் இருக்காரு. அந்த பையன் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயினை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயினுக்குமே அவரை பிடிச்சிருக்கும். அதனால ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் திடீர்னு யாரோ பின்னாடி வந்து சார்லியை குத்திடுறாங்க. இத பாக்குற ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. நீதான் இந்த கொலையெல்லாம் பண்ணியா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கேசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா படிப்பாங்க. அதனால இங்க இருக்க ஹெட் மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, உங்க பொண்ணுக்கு ஒரு இடத்துல ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. ஆனா இப்ப அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ப்ராமிஸ் பண்ணிட்டு ஏமாத்தினா எப்படி, என்னால செலவை கவனிச்சுக்க முடியாதுன்னா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் கம்மி ஸ்டைஃபண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப்பை பத்தி சொல்றாரு. அதெல்லாம் பத்தாது சார், எங்களுக்கு நிறைய அமௌண்ட் தேவை, திடீர்னு இப்படி காலை வாரிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அம்மாவும் புலம்புறாங்க. சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து பொண்ணை கூப்பிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மாம் மட்டும் தான். அதனால அம்மாக்கு இன்னமும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சரி விடுங்கம்மா, நான் நார்மல் டிகிரியே படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னோட எஜுகேஷனை முழுசா பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இந்த விஷயத்த நான் பண்ணுவேன். எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வேலை பார்த்தா உன் படிப்புக்கு தேவையான காசை நான் ரெடி பண்ணிடுவேன். அதனால தேவையில்லாம இதை பத்திலாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத, படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்றாங்க. சரிமான்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணுக்கு ஒரு அக்கு குத்துட்டு கிளம்பிடுறாங்க. எல்லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் சராரிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணுங்களா சேர்ந்த மாதிரி தனியா ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒவ்வொரு சராரிட்டிக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கான்ற ஒரு சராரிட்டி இருக்கு. அவங்க சராரிட்டில என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்றதெல்லாம் பசங்க கிட்ட சொல்லி ஃபார்ம் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஃபார்ம் தரா பாத்தீங்களா, அந்த பொண்ணு பேரு மோனிகா அப்படின்றது. மோனிகாவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் ஃபார்ம்லாம் தந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. எனக்கும் ஃபார்ம் தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சாரி, ஃபார்ம்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி நெட்ல உங்களோட சைட்டை சொல்லுங்க, நானே ஃபார்ம் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. சைட்ல போய் பார்த்தாலும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம சேர்றதுல விருப்பம் இல்லை அப்படின்றது இவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருது. அதனால கொஞ்சம் தள்ளி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது இவங்களோட ஃப்ரெண்டு லிசா இவங்களை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. லிசா 1 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த சராரிட்டில சேர்ந்திருக்காங்க. நீயும் சேர்ந்துரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாங்க. எங்க எனக்கு தான் ஃபார்மே தரலையா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த சராரிட்டில என்னென்ன வசதிலாம் இருக்குன்றத லிசா சொல்றாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட மார்க்குக்கு மேல வாங்கினா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணி தருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கும் சேரணும்ன்ற எண்ணம் வருது. அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, திரும்பி கேட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஃபார்ம் தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் யோசிச்சுட்டு ஃபார்மை தந்துடுறாங்க. ஹீரோயினும் வேக வேகமா அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டும் அம்மா இவங்களை மீட் பண்றதுக்காக வருவாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் டாக்டர் கிட்ட ஷிஃப்ட்டை பத்தி பேசிட்டேன், இதுக்கப்புறம் டபுள் ஷிஃப்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது. நீங்க அந்த சராரிட்டில செலக்ட் ஆயிட்டீங்க, நாளைக்கே ஜாயின் பண்ண வாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் நீங்க டபுள் ஷிஃப்ட்லாம் பார்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மாவும் பொண்ணை விடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த சராரிட்டி ஹவுஸ் ரொம்ப பெருசா இருக்கு. மத்தவங்க சின்ன சின்ன வீடு பிடிச்சுதான் இருப்பாங்க. என்ன இவங்க இவ்வளவு பெரிய வீடு பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அம்மா ஆச்சரியப்படுறாங்க. இப்ப அவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி ஹீரோயினை வெல்கம் பண்றாங்க. இந்த பர்டிகுலர் சராரிட்டி ஹவுஸை பொறுத்த வரைக்கும் 10-15 பொண்ணுங்க இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஹெட் மோனிகா தான் அப்படின்ற மாதிரிலாம் லிசா சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் அங்க இருந்து அம்மாவும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த லிசா இருக்கா பாத்தீங்களா, பொண்ணுங்க முன்னாடி எல்லாம் பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்கா. இப்பதான் இந்த இடத்துக்கு வெண்டி அப்படின்ற ஒரு லேடி வராங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சராரிட்டி மாமா இருப்பாங்க. அதாவது இவங்க எல்லாருக்குமே ஹெட் மாதிரி ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க தான் இந்த லேடி. ஹீரோயின் அம்மா கொஞ்சம் எங்க இருக்காங்கல்ல, நீங்க கேசியோட சிஸ்டர்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் வெண்டி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவும் பொண்ணு கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா வெண்டி என்ன சொல்றாங்கன்னா, விசிட்டர் டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. புது இடம், கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மா பர்மிஷன் கேக்குறாங்க. இல்ல இல்ல, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வெண்டி சொல்றாங்க. இதனால அம்மாவும் பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அம்மாவை வெளியே டிராப் பண்றதுக்காக மோனிகா தான் கூட்டு வரா. அம்மா கிட்டயும் மோனிகா ரொம்ப சீன் போடுற மாதிரி தான் பேசுறா. இங்க இருக்க பசங்க எல்லாருமே ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற அம்மாவும் இந்த பசங்களுக்கு ஏது இவ்வளவு காசு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எங்களோட சராரிட்டி ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது, அது மூலியமா தான் பசங்களுக்கு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி மோனிகா சொல்றா. சரின்ற மாதிரி அம்மாவும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல, இதை ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வெண்டி சொல்றாங்க. அதனால எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பெரியன்ற ஒரு பொண்ணு மட்டும் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அன்ஈசியா ஃபீல் பண்றா. இப்ப நேரா அவளோட ரூம் வந்துடுறா.
இங்க இருக்கிறதுக்கே அவளுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது போல. வேகமா அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறா. இவ கிளம்புறதுக்காக நடக்கறல்ல, இந்த விஷயத்தெல்லாம் மோனிகா கவனிக்கிறாங்க. இப்ப வெண்டி இருக்காங்கல்ல, லாக் பண்ணி எங்க போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல லைப்ரரியில நோட்ஸ் எடுக்கிறதுக்காக போறேன்னு இந்த பொண்ணு சொல்றா. பார்ட்டி இருக்குமா, எதுக்காக இந்த டைம்க்கு போகணும்னு வெண்டி கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் வேலை தான், நான் உடனே வந்துருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சரி சீக்கிரமா வந்துரு அப்படின்ற மாதிரி இவங்களும் அனுப்பி விடுறாங்க. இந்த பெரிய லைப்ரரியில நோட்ஸ் எடுக்க போறன்ற மாதிரி தானே சொன்னா. ஆனா லைப்ரரி கிட்ட வந்தவ லைப்ரரிக்கு போகாம வேற பக்கம் திரும்பி போக ஆரம்பிக்கிறா. இவ நடந்து போயிட்டு இருக்கிறத யாரோ லாங்ல இருந்து பாக்குற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. அது யாரு என்னன்னு தெரியல. இப்ப பெரிய அம்மாக்கு கால் பண்ணி பேசுறா. இந்த சொராரிட்டி ஹவுஸ்ல நிறைய நடக்குதுமா, எல்லாத்த பத்தியும் தெளிவா சொல்றேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்ப சட்டுன்னு யாரோ இவளை பிடிச்சி வர ட்ரெயின்ல தள்ளி விட்டுறாங்க. இந்த பொண்ணு அதே இடத்துல இறந்து போயிடுறா. ஈரினை வந்தோன்னு கிளீனிங் டீம்ல போட்டுறாங்க. இப்ப எல்லாருமே சாப்பிட்ட பிளேட்டை வச்சிட்டு இருக்காங்க. ஈரினுக்கு கிளீன் பண்றதுக்கு கடுப்பா இருக்கு. பரவாயில்ல, இந்த இடத்துல இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. இப்ப கொஞ்சம் டயர்டா உட்காந்துருக்காங்க. இப்பதான் மோனிகாவும் மத்த பொண்ணுங்களும் சேர்ந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஏது காசு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. அந்த பொண்ணு பேரு ஜூலி அப்படின்றது. ஸ்பான்சர் மூலியமா தான் இவங்களுக்கு இந்த காசெல்லாம் கிடைக்குது. நீங்க நடக்கிறதெல்லாம் ரொம்ப யோசிக்காத, யோசிச்சா உன்னால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஈரின் ஜூலி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது லிசாவும் பதட்டமா ஓடி வரா. பெரிய இறந்து போயிட்டா, ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. அவ லைப்ரரிக்கு போறதா தானே சொன்னா, எதுக்காக அங்க போனா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப வெண்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவளை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளாவே டிப்ரெஷன்ல இருந்தா. அவ சூசைட் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஈரினும் வாஷ் பண்ண துணியெல்லாம் மோனிகா ரூம்ல தரதுக்காக வராங்க. இங்க இருக்க எல்லா பொண்ணுங்க ரூமை விடவும் மோனிகா ரூம் தான் ரொம்ப பெருசா இருக்கு. இவ்வளவு பெரிய ரூமா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதுதான் வெண்டி இந்த இடத்துக்கு வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஒயிட் பார்ட்டி இருக்கு, நீங்க ரெண்டு பேருமே சீக்கிரமா ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒயிட் பார்ட்டினா என்னன்ற மாதிரி ஈரின் புரியாம கேக்குறாங்க. நிறைய கம்பெனியை சேர்ந்தவங்க எல்லாம் வருவாங்க, உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல போடுறதுக்கான நல்ல Dress என்கிட்ட இல்லன்னு ஈரின் சொல்றாங்க. மோனிகா, இவளுக்கும் ஒன் சைஸ் தானே, ஒன் Dress எடுத்து தான்ற மாதிரி அந்த லேடி கிளம்பி போயிடுறாங்க. இப்பதான் பெரிய இறந்து போயிருக்கா, இப்ப இந்த செலிப்ரேஷன்லாம் அவசியம் தானான்னு ஈரின் கேக்குறாங்க. ஆனா எல்லாருமே அந்த பார்ட்டி கிளம்புறதுனால ஈரினோ சரின்ற மாதிரி அந்த பார்ட்டிக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அங்க பொறுத்த வரைக்கும் நிறைய பிசினஸ் மேன்லாம் வந்திருக்காங்க. எல்லா பொண்ணுங்களுமே ஒவ்வொரு பிசினஸ் மேன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஈரினும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தராங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வராங்க. அங்க இருக்க நபரோட பேர் தான் சார்லி அப்படின்றது. வேலை பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. உங்களுக்கு என்ன ட்ரிங்க் வேணும்னு கேக்குறாரு. இவங்களும் ட்ரிங்க் பேரை சொல்றாங்க. இப்ப வேகமா அந்த விஷயத்தை ரெடி பண்ணி தந்துடுறது. இப்ப இவங்களும் நார்மலா சார்லி கிட்ட பேசிட்டுலாம் இருக்காங்க. இப்ப வெண்டி ஈரினுக்கு பக்கத்துல வராங்க. ஒரு முக்கியமான நபரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சு கூட்டு போறாங்க. சைமன் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேனை தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. உங்க கம்பெனில ட்ரெயினி தேவைன்னு சொன்னீங்கல்ல, இந்த பொண்ணு செட் ஆவலா பாருங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப சைமனே உங்களோட படிப்பை பத்தி கேக்குறாரு. இவங்களும் அவர்கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரினுக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. என்னால இப்படி இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. என்னாச்சுன்னு இவர் தொடறதுக்காக வராரு. அப்பதான் ட்ரிங்க்ஸ் இவங்க மேல எல்லாம் சிந்திருது. ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ரெஸ்ட் ரூம் வந்துடுறாங்க. இப்ப அந்த கரை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வேகமா கிளீன் பண்றாங்க. ரொம்ப மயக்கம் வருது, அதனால ரூமுக்கு போகணும்னு யோசிக்கிறாங்க. அங்க இருந்து இவங்க தள்ளாடிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறத சார்லி கவனிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி அவரை தாண்டி இவங்களும் அங்க இருந்து நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பார்ட்டி நடக்கிற இடத்தை விட்டு இவங்க வெளியே வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா வயசு பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட மட்டும்தான் பார்ட்டி பண்ணுவியா, எங்க கூட எல்லாம் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கெலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தப்பாலாம் டச் பண்றதுக்கு பாக்குறாங்க. அதெல்லாம் தள்ளி விட்டு இவங்க இருக்காங்கல்ல, மேற்கொண்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது யாடகடமா ஒரு வண்டி இவங்க மேல இடிக்கிற மாதிரி வருது. இவங்களும் பயந்த மாதிரி அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. பார்த்தா ஒரு போலீஸ் ஆபீசர் தான் வந்திருக்காரு. முதல்ல ரஃபா தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்களும் சராரிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எதுக்காக மேடம் முன்னாடியே சொல்ல, வாங்க உங்களோட இடத்துல நான் பத்திரமா டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் நல்லபடியா இவங்களோட இடத்துக்கு கூட்டு போய் விடுறாரு. இப்ப மறுநாள் காலையில எல்லா பொண்ணுங்களும் பார்ட்டியில நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஈரின் கொஞ்சம் சீக்கிரமா போனது வெண்டிக்கு தெரியும். சைமன் நேத்து முழுக்க உன்னை பத்தியே தான் கேட்டுட்டு இருந்தாரு, எதுக்காக பாதியிலேயே போயிட்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தலைலாம் சுத்தனமா இருந்தது, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரிங்கை குடிச்சல, அதனால தான் செட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டும் வெளியே போய் நம்ம விருப்பப்படுறவங்கள பாத்துக்கலாம், நான் இன்னைக்கு என்னோட அம்மாவை பாக்குறதுக்காக போறேன் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. இங்கே ஒரு பார்ட்டி இருக்கு, நீ இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வெண்டி கேக்குறாங்க. இல்ல நான் என்னோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. இப்ப அம்மா கிட்ட இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹவுஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இவங்களுக்கு பெருசா பிடிக்கல, அதை சொல்லலாம் நினைச்சா அம்மா தேவையில்லாம கஷ்டப்படுவாங்கல்ல, அதனால இவங்க சொல்லாம மழுப்புற மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
ஆனா அம்மாக்கு டவுட் வருது. எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்றாங்க. நேத்து இவங்க சார்லின்னு ஒரு நபர் கிட்ட பேசினாங்க பாத்தீங்களா, அந்த சார்லியை பொறுத்த வரைக்கும் இதே இடத்துல லைப்ரரியில பார்ட் டைமாலாம் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவரை பார்த்து பேசணும்னு வந்துடுறாங்க. அவரும் நார்மலா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. நேத்து ட்ரிங்க்ஸ்ல என்ன கலந்து தந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எது நான் கலந்து தந்தனா? ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் அவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்க. நான் சர்வ் பண்ற வேலையை மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிக்கிறாங்க. இப்ப மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேருமே ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்பரை ஷேர் பண்ணிட்டு ஈரினும் இங்க இருந்து கிளம்புறாங்க. பெரியன்னு ஒரு பொண்ணு இறந்து போனா பாத்தீங்களா, இப்ப ஹவுஸை சேர்ந்த எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணுக்கு மரியாதை எல்லாம் செலுத்திட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட பேசுறதுக்காக லிசாவும் ஈரினும் வராங்க. சாரின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது சூசைடோ ஆக்சிடென்ட்டோ கிடையாது, திட்டமிட்ட கொலை அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா கேக்குறாங்க. கண்டிப்பா இந்த சரரிட்டில ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்கு. அத பத்தி தான் என்னோட பொண்ணு என்கிட்ட பேசிட்டு இருந்தா. அப்பதான் இந்த விஷயம் நடந்திருக்கு. போலீஸும் பெருசா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்றாங்க. சைமனும் எதர்ச்சியா இங்க வந்திருக்காரு. இப்ப ஈரினை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன இந்த பக்கம்னு கேக்குறாரு. எங்க ஹவுஸை சேர்ந்த ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஐயோ சாரின்ற மாதிரி இவரும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஆபீஸ் விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசும்போது சிரிச்சுலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அங்க இருக்க மோனிகா இருக்கா பாத்தீங்களா, நடுவுல எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கா. இப்ப வெண்டி இருக்காங்கல்ல, ஈரினை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சைமனுக்கு உன்னோட ஒர்க் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவரோட ஆபீஸ்ல உன்னை ட்ரெயினியா சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. நீ போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இன்டர்வியூக்காக நீ ட்ரெஸ் எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஆட்கள் எல்லாம் வர வச்சு சீக்கிரமா ட்ரெஸ் வாங்கி தங்கன்னு சொல்றாங்க. அங்க ட்ரெஸ்ஸோட விலை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால இவங்க எடுக்கிறதுக்கே தயங்குறாங்க. ஆனா மத்த பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இது ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தந்துடுறாங்க. இவங்க ரூம் வந்தோன்னு லிசா இருக்கா பாத்தீங்களா, சந்தோஷமா இவங்க வாங்கியிருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்ப அந்த வழியா வந்த ஜூலியும் இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. நான் அவ்வளவு சொல்லியும் நீ கேட்கல, இப்ப வந்து உனக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா பேசிட்டு போறாங்க. அவ பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, அவளுக்கு உன் மேல பொறாம அப்படின்ற மாதிரி லிசா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மோனிகா போன்ல யார்கிட்டயே பேசிட்டு இருக்கா. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா நமக்கு காட்ட மாட்டாங்க. எனக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க, இப்ப ஏமாத்திட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. ஈரினும் ஜூலி கிட்ட திரும்பி பேசணும்னு நினைக்கிறாங்க. பொதுவா பேசணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி ஏதாவது தருவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களும் இவங்க வாங்கியிருக்க ஒரு ட்ரெஸ் அவங்களுக்கு தரலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க ரூம்ல இல்லாததுனால ட்ரெஸ் அந்த இடத்துல வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஈரின் ஏகப்பட்ட ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா. இப்ப அம்மாக்கு கால் பண்ணி வாங்கியிருக்க ட்ரெஸ் எல்லாம் காட்டுறாங்க. நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்காக போறேன், அந்த இன்டர்வியூக்காக தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது இந்த ட்ரெஸ் இன்டர்வியூக்கு போட போறியா, இதெல்லாம் சுத்தமா நல்லா இருக்காது, நீ ஃபார்முலா போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. நீங்க சொல்றதும் சரிதாம்மா, நான் அப்படியே போறேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. மறுநாள் இவங்களும் ஃபார்முலா ட்ரெஸ் போட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் தான் அவங்க வாங்கி தந்தாங்களா, இதெல்லாம் சூட் ஆகாது அப்படின்ற மாதிரி வெண்டி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல என்னோட அம்மா இன்டர்வியூக்கு போனா இப்படி போட்டாதான் கரெக்டா இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னோட அம்மா அந்த காலத்தாலு, இந்த காலத்துல நிறைய விஷயம் மாறிடுச்சுமா, நான் சொல்றேன்ல போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. ஈரினுக்கு தயக்கமா இருக்கு, இருந்தாலும் சரின்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்காக போயிடுறாங்க. சைமனை பொறுத்த வரைக்கும் லொகேஷனை ஷேர் பண்ணிருப்பாரு. அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணி இவங்களும் வந்துடுறாங்க. பார்த்தா அது வீடு மாதிரி இருக்கு. இப்ப செக்யூரிட்டி கேமரால பேசிட்டு இவங்களும் உள்ள வந்துடுறாங்க. எதுக்காக வீட்டுக்கு வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு யாரோ முதுகுல கைய வைக்கிறாங்க. திரும்பி பார்த்தா சைமன் தான். சாரி பயம்புத்திட்டனா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் ஒண்ணே இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. எதுக்காக வீட்டுக்கு வர வச்சீங்கன்னு கேக்குறாங்க. இங்க கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம்ல, அதனால தான் சொல்றாரு. டின்னருக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் அந்த இடத்துல பண்ணி வச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து இருக்கிறத தள்ளி இருந்து யாரோ கவனிக்கிறாங்க. இப்படி கவனிக்கிற நபர் யாரு என்னன்னு நமக்கு தெரியல. ஈரினும் வேலை விஷயமா தான் சைமன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா சைமன் அதை பத்தி காதுலயே வாங்க மாட்டாரு. இப்ப இவங்களை கொஞ்சம் தப்பாலாம் பார்த்துட்டு இருக்காரு. ஈரின் பாட்டுக்கு மும்முரமா பேசிட்டு இருக்காங்க. இவரும் நெருங்கி வந்து இவங்களோட ஸ்ட்ராப் இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சம் ரிமூவ் பண்றாரு. இவங்க சட்டுன்னு அன்னிசியா ஃபீல் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து சைமனுக்கு கால் வருது. அட்டன் பண்ணி பேசுறாரு. இதான் கேப்ன்ற மாதிரி இவங்களும் வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் இப்ப சார்லி தானே ஃப்ரெண்டா இருக்காரு, உன்னை மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சார்லி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. நீ அழுகுற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க நடந்து போயிட்டு இருக்கிறத யாரோ மறைஞ்சிருந்து கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஈரின் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவரும் எதிர வராது. மேல இருந்து ஏதோ விழுது, கவனமா இருன்ற மாதிரி சொல்றாரு. இவரு சொன்னதுனால சுதாரிச்சு இவங்க மூவ் பண்றாங்க. பார்த்தா மேல இருந்து ஒரு பெரிய கல்லு தான் விழுந்திருக்கும். நல்ல வேலையா இவங்க அதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. நீ போன்ல பேசும்போது அழுதது எனக்கு தெரிஞ்சது, ஒரு ஃப்ரெண்டா நினைச்சனா என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் முதல்ல தயங்குறாங்க. அதுக்கப்புறம் சைமன் வீட்டுல நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிடுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னோட அம்மா கிட்ட உடனே இந்த விஷயத்த கொண்டு போ, அவங்க சரியான முடிவு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இவங்களும் அம்மாவை மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. அம்மா கிட்ட இதை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் அது சம்பந்தமா ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து வெண்டி இருக்காங்கல்ல, மத்த பொண்ணுங்க கூட இந்த இடத்துக்கு வராங்க. அம்மா கிட்ட ஃபார்முலா பேசிட்டு சாப்பிடறதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க.
அம்மாக்கு உங்களோட பேச்சு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, இந்த லேடிய பார்த்தாலே எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அது சரி, நீ ஏதோ சொல்றதுக்காக வந்தியே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. வெண்டி பக்கத்துலயே இருக்காங்கல்ல, நம்ம பேசுறது வெண்டிக்கு கேட்டுட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நார்மல் விஷயம் தான் அப்படின்ற மாதிரி வேற டாபிக்க பேசி சமாளிக்கிறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் லிசா கூட சேர்ந்த மாதிரி தான் தங்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப ரூம்ல உங்களோட திங்ஸ் எல்லாம் காணோம், எங்க என்னோட திங்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை தனி ரூமுக்கு மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி லிசா சொல்றா. அது எப்படி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அதான் எனக்கும் தெரியல, வந்து ஒரு மாசம் கூட ஆகல, உனக்கு மட்டும் எல்லா சலுகையும் தராங்க அப்படின்ற மாதிரி லிசாவே பயங்கரமா பொறாமப்படுறா. இவங்களும் அந்த ரூமை பார்க்கலான்ற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வெண்டி இருக்காங்கல்ல, அங்க எங்க போற, உன் ரூம் வேற அப்படின்ற மாதிரி கூட்டு வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி மோனிகா இருந்த ரூமை காட்டுறாங்க. இது மோனிகாவோட ரூம் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. மோனிகாவா அந்த பதவியில இருந்து தூக்கியாச்சு, இதுக்கப்புறம் இந்த ரூம் உனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி வெளியே கிளம்பி போயிடுறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஈரினுக்கு லைட்டா பயமா தான் இருக்கு. ஈரின் ஜூலிக்காக ஒரு கோட் வச்சாங்க பாத்தீங்களா, அந்த கோட்டை மாட்டிக்கிட்டே நைட்டு நேரம் ஜூலி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வண்டி உங்களை கிராஸ் பண்ற மாதிரி போகுது. அந்த சமயம் பார்த்து யாரோ சடனா தள்ளி விட்டுறாங்க. இதனால அந்த வண்டியில மாட்டி உங்களுக்கு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருது. ஜூலி அதே இடத்துல இறந்து போயிடுறா. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, சார்லி கூட போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் லிசாவும் பதட்டமா இவங்க ரூம்க்கு ஓடி வரா. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. ஜூலி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் அவர் ரீசெண்டா போட்ட போட்டோவையே நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அந்த போட்டோவை காட்டுறாங்க. ஈரனும் அந்த போட்டோ வாங்கி பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு கோட்டு தந்தாங்கல்ல, அந்த கோட்டை தான் அவங்க மாட்டிருக்காங்க. ஈரனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க பாத்தீங்களா, இது கூட இவங்களுக்கு வச்ச ஸ்கெட்சா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் லிசா கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இறந்து போன பொண்ணோட பேரு ஜூலில, அவளுக்கான இறுதி சடங்குலாம் நடக்குது. ஈரின் அவங்களோட ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சைடுல இருக்க டோரை யாரோ திறந்து உள்ள வராங்க. வரது சைமன் அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிடுறாங்க. இப்ப பக்கத்துல வந்தவரை இவங்களை தப்பாலாம் டச் பண்றாரு. இப்ப தூங்கிட்டு இருக்க இவங்க சட்டுன்னு முழிச்சிடுறாங்க. அவர் அதை மீறியே இவங்களை கட்டி பிடிக்கிற மாதிரிலாம் வராரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எட்டி எட்டி மிதிச்சிட்டு இருக்காங்க. அதனால சைமன் வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அவர் எங்க ஓடுறாருன்னு இவங்க துரத்திட்டு வராங்க. திடீர்னு ஒரு இடத்துல இருந்து காணாம போயிடுறாரு. இந்த கதவை திறந்துதான் தப்பிச்சு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க கத்துன சவுண்ட் கேட்டு லிசா இந்த இடத்துக்கு வந்துடுறா. இவங்களும் யாரோ வந்துட்டு போன மாதிரி இருந்தது, இந்த கதவு வழியா தான் போனாங்க அப்படின்ற மாதிரி கதவை காட்டுறாங்க. இது லாக்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி லிசா காட்டுறாங்க. ஒருவேளை சைமன் தான் வந்துட்டு போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி லிசா சொல்றா. இதை கேட்கிற ஈரின் ஷாக் ஆகுறாங்க. சைமன் எப்படி வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா, சைமனுக்கு உன்னை பிடிச்சிருக்கிறதுனால தான் உனக்கு இந்த ரூமையே ஒதுக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி லிசா சொல்றா. இதை தாண்டியும் நிறைய விஷயம் சொல்றா. ஆக்சுவலா இவங்க அன்னைக்கு போதையா இருக்குன்ற மாதிரி வெளியே போயிட்டாங்கல்ல, ஆனா லிசா அந்த போதையில மயங்கிருப்பா. இவகிட்ட ஒரு பிசினஸ் மேன் தப்பா நடந்திருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெண்டி கிட்ட இவங்க ஃபோர்ஸா பேசுவாங்க. ஆனா வெண்டியும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். அவங்களை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்குன்னு புரிய வைக்கிறா. தமிழ்நாட்டுல கூட நிர்மலா தேவின்னு ஒரு டீச்சர் சம்பந்தப்பட்ட நியூஸ்லாம் வந்தது பாத்தீங்களா, அதே மாதிரி வேலையை தான் வெண்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த இடத்தை நடத்துறதுக்கான காசெல்லாம் நிறைய பிசினஸ் மேன் சேர்ந்த மாதிரி தந்துட்டு இருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி பொண்ணுங்களோட மைண்ட பிரெயின் வாஷ் பண்றது தான் அந்த லேடியோட வேலையா இருக்கும். இப்பதான் ஈரினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெளிவா புரியுது. இப்ப வெண்டி போன்ல பேசுறத நமக்கு காட்டுறாங்க. புதுசா ஸ்பான்சர்ஷிப்புக்காக ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. சைமன் மூலியமா தான் சேர்ந்திருக்காரு. சைமன் சொன்ன மாதிரி எல்லா வசதியும் கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபர் கேட்கிறாரு. கவலையே படாதீங்க, எல்லா வசதியும் உங்களுக்கு கிடைக்கும், எங்க சர்வீஸை பத்தி சைமன் கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கொஞ்ச நாளாவே யாருமே மோனிகாவை பார்த்திருக்க மாட்டாங்க. மோனிகா எங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு வெண்டி வந்துடுறாங்க. மோனிகா இந்த சராரிட்டி ஹவுஸை விட்டு போயிட்டா, அவர் ரூல்ஸ் எல்லாம் நிறைய பிரேக் பண்ணா, அதனால தான் தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் மோனிகாவோட பதவியில நீ தான் இருக்க போறேன்னு ஈரினை பார்த்து சொல்றாங்க. இப்ப மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. ஈரினும் லிசாவும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளான முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. லிசாக்கு தானே அபியூஸ் நடந்திருக்கு, அதனால ஒரு இடத்துக்கு லிசாவை கூட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி தான் பிளான் இருக்கும். ரெண்டு பேர் ஒன்னா போனா டவுட் வந்துரும், இந்த டைம் கரெக்டா வந்துரு அப்படின்ற மாதிரி லிசா கிட்ட சொல்லிட்டாங்க. லிசாக்கு இப்ப கொஞ்சம் பதட்டமா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி லிசா சொல்லிட்டாங்க. என்ன இவ ரொம்ப பதட்டமா இருக்காளே அப்படின்ற மாதிரி ஈரினும் யோசிக்கிறாங்க. ஈரின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. லிசா இன்னும் வராம இருக்கா. என்னம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க அந்த பொண்ணு வரலையான்ற மாதிரி ஆபீசர் லேடி கேக்குறாங்க. அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க, ஆனா லிசா வரவே மாட்டா. அதனால இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஈரினும் திரும்பி இந்த ஹவுஸுக்கு வராங்க. அப்பதான் லிசாவா ஆட்கள்லாம் சேர்ந்த மாதிரி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப வெண்டி இருக்காங்கல்ல, அவ எப்பவுமே போடுற மாத்திரையோட டோசேஜ் அதிகமாயிருச்சு, அதனாலதான் இந்த நிலைமைக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை வெண்டியே கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஈரினுக்கு புரியுது. இருந்தாலும் வெண்டி கிட்ட இதெல்லாம் காட்டிக்காம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. மோனிகா வாசல்ல இருக்கிறத ஈரின் கவனிக்கிறாங்க. இப்ப வேகமா பக்கத்துல போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க.
ஆக்சுவலா போலீஸ்ல நிறைய பேர் வெண்டிக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி தான் ஒரு லேடி கிட்ட போய் ஈரின் பேசியிருப்பாங்க. ஆனா லிசா வர முடியாததுனால இவங்களால எதுவுமே பண்ண முடியாம போயிருச்சு. கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு மோனிகா என்ன சொல்றான்னா, நீ நினைச்சாலும் அது முடியாது, தேவையில்லாம அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஈரினும் ஷேவிங் பண்ணிக்கிட்டே குளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஷேவிங் பிளேட பக்கத்துல வச்சிடுறாங்க. கொஞ்சம் சாஞ்ச மாதிரி படுப்போம் அப்படின்ற மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் சட்டுன்னு யாரோ வந்து இவங்களை தண்ணிக்குள்ள முக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஈரின் கையில அந்த ஷேவிங் பிளேடு மாட்டுது. அதை வச்சு கண்ட மினிக்கு சுத்துறாங்க. அந்த நபருக்கு அடிபட்டது போல அவன் வேகமா இங்க இருந்து ஓடிடுறான். பார்த்தா ரத்தம்லாம் சிந்தி இருக்கிறதே இவங்க கவனிக்கிறாங்க. யாரு என்னன்னு தெரியல. இப்ப இவங்களும் சார்லிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு மட்டும் உன்னோட வீட்டுல நான் ஸ்டே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப நைட்டு இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை இன்னும் நீ அம்மா கிட்ட சொல்லியான்னு கேக்குறாரு. இன்னும் சொல்லல, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தயங்கிட்டு இருக்காங்க. சார்லியும் இவங்க கிட்ட நல்ல விதமா பேசுறாரு. இவங்களும் சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் யாரோ வந்து இவங்க பேக்ல இருந்து எதையோ எடுக்கிறாங்க. இது சார்லி வீடு இல்ல, அதனால சார்லி தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப மறுநாள் காலையில ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, கண்முழிக்கிறாங்க. அப்பதான் அம்மா எதிர இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. சார்லி போனை எடுத்ததை ஒரு மாதிரி சஸ்பென்ஸா நமக்கு காமிச்சிருப்பாங்க. அம்மாவை கால் பண்ணி வர வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அம்மாவும் பொண்ணு இங்க இருந்து உடனே கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, லிசா மட்டும் பாதிக்கப்படலமா, இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நீதி கிடைக்கணும்னா அவங்களை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்களோட ஆக்டிவிட்டியில வெண்டிக்கு லைட்டா டவுட் வந்துருச்சுல, இதுக்கப்புறம் டவுட்டே வராத மாதிரி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சார்லி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இந்த ஹவுஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் இவங்க ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த இடத்தோட பிரசிடென்ட்டா இவங்க தான் செயல்பட்டு இருப்பாங்க. இதனால வெண்டிக்குமே இவங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஈரினும் ஹாஸ்பிட்டல்ல வந்து லிசாவை பாக்குறாங்க. நீ கவலைப்படாத லிசா, கண்டிப்பா உனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பார்ட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் நடக்குது. அதுக்கான ஏற்பாடு பண்றதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படிதான் சார்லியும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த பார்ட்டில வச்சு எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி தான் இவங்க பிளான் வச்சிருப்பாங்க. இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு அம்மாவும் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி Dress போட்டிருக்காங்க. சைமன் ஒருவேளை எல்லை மீற ட்ரை பண்ணா அம்மா அந்த இடத்துக்கு வர மாதிரி பிளான் இருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேருமே மாஸ்க் எல்லாம் மாட்டிட்டு கூட்டத்தோட கூட்டமா கலந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் வர சொன்னதுனால ரெண்டு ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நாங்க நேரடியாவே ஆதரத்தை காட்டுறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப சைமனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த சைமன் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப ஈரினை கிஸ் பண்றதுக்காகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இத தள்ளி இருந்து அம்மா கவனிக்கிறாங்க. இப்ப தெரியாம கொட்டுற மாதிரி இவர் மேல ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொட்டிடுறாங்க. ஈரின் ட்ரெஸ்லயும் கொஞ்சம் பட்டிருக்கும். நான் கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஈரின் கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. நல்ல வேலை சரியான டைம்க்கு வந்தீங்கன்னு அம்மா கிட்ட சொல்றாங்க. மோனிகா இருக்கா பாத்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கா. இந்த விஷயத்தை வெண்டி பாத்துடுறாங்க. அவளும் உள்ள வரக்கூடாது, இதுக்கப்புறம் இந்த பொறுப்புலாம் உன்னோடது, அவளை போக சொல்லி அனுப்பு அப்படின்ற மாதிரி வெண்டி இவங்க கிட்ட தான் சொல்றாங்க. ஈரின் இருக்காங்கல்ல, சாரி உனக்கு இன்விடேஷனே கொடுக்கல, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மோனிகாவும் கொஞ்சம் கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவ்வளவு நேரம் இந்த ரெண்டு ஆபீசர்ஸும் அப்சர்வ்லாம் பண்ணிருப்பாங்க. இங்க நீங்க சொல்ற மாதிரி எந்த தப்பும் நடக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சார்லி கிட்ட சொல்றாங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி, இதுக்கப்புறம் தான் எங்களோட பிளானே தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இப்ப ஈரினும் வெண்டிய தனியா ஒரு ரூம்க்கு கூப்பிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சைமன் என்கிட்ட இன்டிமேட்டா இருக்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. அப்படி இன்டிமேட்டா இருக்கிறதுனால எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்ன்றத முதல்ல சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நீ ரொம்ப புத்திசாலி அப்படின்ற மாதிரி வெண்டி சொல்றாங்க. இவங்களுக்கு என்னென்ன சலுகைலாம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் லிஸ்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க லிஸ்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஓஹோ, நீங்க இந்த இடத்துல இந்த விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. இவங்களை பார்த்தோன்னே வெண்டி இருக்காங்கல்ல, சமாளிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சமாளிக்கிற அவசியமே இல்ல, நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு பேருமே சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க. ஈரினும் எனக்கு இந்த சலுகைலாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பாத்தீங்களா, இதுக்கும் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பிளானுக்காக பண்ணுது அப்படின்ற மாதிரி சார்லி சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் நாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. தாராளமா எடுத்துக்கோங்கன்னு ஈரின் சவுண்ட் கேக்குது. ஆக்சுவலா ஈரின் இப்பதான் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. இவ்வளவு நேரம் இங்க இருந்தது அம்மாவா இருப்பாங்க. அம்மா இப்பதான் மாஸ்க கலட்டி நான் தான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நீ நல்ல புத்திசாலி பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி இந்த லேடியும் ஈரினை பார்த்து சொல்றாங்க. என்கிட்ட கூட இந்த பிளானை பத்தி சொல்லி அப்படின்ற மாதிரி சார்லி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே அங்க இருந்து கீழே இறங்கி போயிடுறாங்க. சார்லியே இவங்களும் சேர்ந்த மாதிரி மாடியில இருக்க பால்கனி ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. சார்லிக்கு இவங்களை பிடிக்கும்ல, அதனால இவங்களை ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. இன்னுமே ஈரனுக்கு சில டவுட் இருக்கு. ஸ்டார்டிங்ல பெரியன்னு ஒரு பொண்ணுக்கு இவங்களை பத்தி தெரிஞ்சிருச்சுல, அவ வெளியே சொல்லிட போறான்றதுக்காக கூட கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன கொல்றதுக்காக எதுக்காக வெண்டி ட்ரை பண்ணும், வெண்டி ஒருவேளை இந்த விஷயத்த பண்ணலனா யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இவரும் கிஸ் பண்றதுக்காக நெருங்கி வராரு. அப்பதான் இவரை யாரோ கத்தியால குத்திடுறாங்க. யாருன்ற மாதிரி இவங்களும் பாக்குறாங்க. நீயா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா கேக்குறாங்க. ஆக்சுவலா அங்க வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மோனிகா தான். நான் தான் அப்படின்ற மாதிரி மோனிகா சொல்றாங்க. ஸ்டார்டிங் பெரிய தள்ளி விட்டது இவங்களோட வேலையா தான் இருக்கும். வெண்டி சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க.
அதுக்கப்புறம் அட்டெம்ப்ட் எல்லாமே ஈரினை காலி பண்றதுக்கு தான் இவங்க பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே ஒவ்வொரு வாட்டியும் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நீ எதுக்காக என்ன சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. ஏன்னா சைமனை என்கிட்ட இருந்து நீ தான் பிரிச்சு அப்படின்ற மாதிரி மோனிகா சொல்லிட்டு இருக்கா. சைமன் முன்னாடி மோனிகா கூட தான் பழகிருப்பாரு. மோனிகா சைமனால பிரெக்னண்டா இருக்கா. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. அந்த ப்ராமிஸை இவங்களை பார்த்தோன்னே பிரேக் பண்ணிருப்பாரு. அதனால தான் இவங்க ரெண்டு பேர் ஸ்டார்டிங்ல இருந்து பேசுறத அவங்க கோவமாலாம் பார்த்திருப்பாங்க. இதெல்லாம் நடுவுல நமக்கு காமிச்சிருப்பாங்க. மறைஞ்சிருந்து பார்த்ததெல்லாம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே குற்றவாளிங்க. இவங்களுக்கான தண்டனையை வாங்கி தரதுக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு சைமன் தான் முக்கியம். சைமனை மாட்ட வச்சதுனாலே உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரினும் தடுத்து பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க சவுண்ட் அம்மாக்கு கேக்குது. அம்மாவும் வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வராங்க. இப்ப அம்மா வரும்போது இவங்க கரெக்டா புடிச்சு மோனிகாவை தள்ளி விடுறாங்க. ஒரு ஃப்ளோர் ஹைட்ல இருந்து தான் கீழே விழுந்திருக்கா. பயங்கரமா காயம் பட்டிருக்கு. ஆனா உயிர்லாம் இருக்கதான் செய்யுது. இப்ப அங்க இருந்து அவளை கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப ஈரின் நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த சராரிட்டியை நிறைய பேர் தப்பாலாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்ப சார்லியும் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. இவங்களை பிக்கப் பண்ணி கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சந்தோஷமா கார்ல கிளம்பி போறாங்க. இதோட ஹாப்பியா இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.